நான் தான் அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நான் அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களுக்கு நிறைய பிரபலங்கள் பழக்கம், அவங்க சொன்னால் நிச்சயம் வருவாங்க என்றார். அவரது வீட்டிற்கு சென்றதும் அவனை நடன இயக்குனர் தீபாவிடம் அழைத்து சென்றார். இவர்களை கண்டதும், வாங்க சார், சொல்லியிருந்தா நானே கீழே வந்திருப்பேனே, சொல்லுங்க என்றார். மாஸ்டர், நமக்கு இவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். அவரோட இசை வெளியீட்டுக்கு யாராவது பிரபலங்களை முயற்சி பண்ணிட்டு இருக்காராம், அதான் கூட்டிட்டு வந்தேன் என்றார். ஓ அப்படியா, எனக்கு நடிகர் ஆரி ரொம்ப பழக்கம், வேணும்னா அவர்கிட்ட கேட்டு பார்க்கவா என்றதற்கு சரி என்றான். நடிகர் ஆரியை அழைத்த போது தனக்கு படப்பிடிப்பு தொடர்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். அதனால் மன்னிக்கவும், அடுத்த முறை நிச்சயம் நீங்கள் அழைக்கும் நிகழ்ச்சிக்கு வருவதாகவும் கூறினார். தொலைபேசியை வைத்ததும், இவன் என்னுடைய ஸ்டூடெண்ட், திடீர்னு பெரியாள் ஆயிடுறாங்க என்றார். அடுத்து பிரபல இயக்குனர் ஜெய் எனக்கு நல்ல பழக்கம், நான் சொன்னா நிச்சயம் வருவார், கேட்டு பார்க்கவா என்றதற்கு தலையை வேகமாக சரி என அசைத்தான். ஏனெனில் அப்போது அவருடைய திரைப்படங்கள் பல வெற்றி பெற்று கொண்டிருந்தது. அவருடைய அலைபேசியில் அழைத்து, சார் நமக்கு ரொம்ப வேண்டிய பையன் என தகவலை தெரிவித்தார். அவர் வருவதாகவும் சனிக்கிழமை அன்று வைத்துக் கொள்ளலாம் எனவும் கூறினார். அவர் வருவதால் நாரதகான சபாவில் உள்ள சிறிய அரங்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விஜய் வீட்டுக்கு வந்ததும் அவன் அம்மாவிடம், நான் இசையமைத்த பாடல்கள் வெளியீட்டு விழா சனிக்கிழமை நாரதகான சபாவில் நடைபெறுகின்றது, இயக்குனர் ஜெய் தான் அதை வெளியிடுகிறார் என்றதற்கு, அம்மா அப்படியா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு என அம்மா கூறினாள். ஆமாம், பல பேரை முயற்சி பண்ணதுல திடீரென்று அமைந்தது என்றான். ஆனால் அப்பா ஊர்ல இருக்க மாட்டாங்களே என்றாள். ஓ அப்படியா, ஏன்? வியாபார விஷயமா திடீர்னு மும்பை கிளம்பிட்டாரு. இவனுடைய உறவினர்கள் அனைவரையும் விழாவிற்கு வருமாறு அழைத்தான். இவனது அப்பா சில மணி நேரத்துக்கு பின் இவனுடைய அலைபேசியில் அழைத்தார். ஹலோ அப்பா பேசுறேன், அம்மா சொன்னா கேள்விப்பட்டேன், அதான் உன் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர் ஜெய் வராராமே, எப்படிடா பிடிச்ச என்று கேட்டார். அவரிடம் இருந்து இதை கேட்டதும் கோபமும் ஆத்திரமும் இவனுக்கு பொங்கி கொண்டு வந்தது. இவன் மனதிற்குள், எப்போ பார்த்தாலும் உன்னாலெல்லாம் அது முடியாது, கஷ்டம்னு சொல்லிட்டே இருப்பான், இந்த ஆள் இப்போ எப்படி பிடிச்சியான், எல்லாம் நாம் அந்த புது வீட்டுக்கு குடி போன ராசி தாண்டா, நம்மோட சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிடு, குறிப்பா உங்க மாமாவுக்கு சொல்லிடு, நம்ம சொந்தக்காரங்கள சில பேர் காஞ்சவனுங்க, அவங்களுக்கெல்லாம் இது பொறுக்காது, அப்பா இல்லைன்னு வருத்தப்படாத, என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு என்றார். இவனுடைய தாய் மாமாவின் அலுவலகம் பக்கத்தில் இருந்தபடியால் அவரிடம் சென்று, மாமா என்னோட பாடல்களை இயக்குனர் ஜெய் வெளியிடுகிறார் என்றான். அவருக்கோ பொறாமை பொங்கி கொண்டு வந்தது. ஆனாலும் சமாளித்து கொண்டு, அப்படியா, எங்க வெளியிடுற, யார் மூலமா, இயக்குனர் ஜெய்ய எப்படி பிடிச்ச என்றார். எல்லாவற்றிற்கும் பதில் அளித்து விட்டு, நீ கண்டிப்பா நாளைக்கு வரணும் என்றான். சரி சரி என்று தலையசைத்தார். ஆனால் இவனுடைய வளர்ச்சி அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் விழா நடைபெற்ற நாள் அன்று நிகழ்ச்சிக்கு அவர் செல்லவும் இல்லை. விழா நடைபெற்ற நாள் அன்று இவனுடைய அத்தை, சித்தி, மற்ற சொந்தங்கள் சிலர் அவனுடைய வீட்டிற்கு வந்து அங்கிருந்து செல்வதாக தீர்மானித்தனர். விழாவிற்கு கிளம்புவதற்கு முன்னர் அவனுடைய அம்மா பூஜை அறைக்கு அழைத்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் என்றார். அவனுடைய அத்தையோ, அண்ணம்டி அவனை ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு விபூதி வச்சு விடுங்க என்றாள். எங்க அண்ணன் தான் இல்லாம போயிட்டாரு, பாவம் பிள்ளை என்றாள். அவனுடைய அம்மா இவனுக்கு விபூதியை நெற்றியில் இட்டதும் இவன் கண்களில் இருந்து பொலபொலவென்று கண்ணீர் வரத் தொடங்கியது. அதை கண்டதும் அவனுடைய அம்மாவிற்கும் கண்ணீர் வரத் துவங்கியது. விழா நடைபெறும் நாரதகான சபாவில் இவர்கள் அனைவரும் சென்றதும் சற்று நேரத்தில் ஹோண்டா சிட்டி காரில் பயணித்தபடி இயக்குனர் ஜெய் உள்ளே நுழைந்தார். இவன் வணக்கம் வைத்து, சார் நான் தான் விஜய் என்றதும் லேசாக புன்னகைத்தார். அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆனால் இவர்கள் வீட்டில் இருந்த கேமரா கருவியை இவனது தம்பி தன் நண்பன் மணியிடம் கொடுத்து இருப்பதாகவும் அதை எடுத்து வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தான். நிகழ்ச்சி அரங்கத்துக்கு போகலாமே என இயக்குனர் ஜெய் இவனிடம் தெரிவித்தார். நிகழ்ச்சி மேடையில் அவனது அப்பா அறிந்து வைத்திருந்த சில பெரிய மனிதர்களும் உட்கார வைக்கப்பட்டனர். இயக்குனர் ஜெய் அங்கு வயதில் மூப்புடைய ஒரு பெரியவரை அழைத்து, நான் வெளியிடுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இவனுக்கோ ஒரே பரபரப்பு, என்னடா இது, இன்னும் கேமராவை கொண்டு வராம இருக்கான் என்றபடி மேடையில் இவர்களுக்கு இடையில் நின்று கொண்டிருந்தான். ஆனால் இயக்குனர் ஜெய் அதனை வெளியிட்டார். அங்கிருந்த அனைவரும் கரகோஷங்கள் எழுப்பினர். மேடையில் இருந்த மைக்கை பிடித்த ஜெய், எப்படி இளையராஜாவுக்கு அன்னக்கிளியை போல, AR ரஹ்மானுக்கு ரோஜாவை போல திரு விஜய் அவர்களுக்கு பூஞ்சோலை அமையும் என்றார். மரியாதை நிமித்தமாக இயக்குனர் ஜெய்க்கு பொன்னாடையிட்டு பரிசுகள் சிலவற்றை அளித்து வழி அனுப்பி வைத்தான். அவர் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வெளியில் செல்லும் போது கேமராவை எடுத்துக்கொண்டு இவனுடைய தம்பியின் நண்பன் மணி உள்ளே நுழைந்தான்.
அவர் சென்றதும் அருகில் வந்த அவன், அண்ணா மன்னிச்சிடுங்க, வழியில ரொம்ப டிராபிக், அதான் வர தாமதமாகிடுச்சு என்றான். விஜய் கோவத்துடன், இது என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான பதிவு தெரியுமா, அவரோட நான் ஒரு போட்டோ கூட எடுத்துக்க முடியல, போடா போ, நீ வாழ்க்கையில நீ ரொம்ப நல்லா வருவ என்று கேமராவை வாங்கி கொண்டான். அதன் பின்பு அங்கு வந்திருந்த உறவினர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டான். இப்போது எப்படியோ தான் இசையமைத்த பாடல்கள் பிரபல இயக்குனரால் வெளியிடப்பட்டது என்பதில் விஜய் பெருமகிழ்ச்சி அடைந்தான். இப்போது அந்த பாடல்களை எப்படியாவது சந்தைப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும். பிரபல இசை நிறுவனம் ஒன்றில் பாடல் மற்றும் காணொளி சந்தைப்படுத்துதல் துறையில் பணிபுரிந்து மிகுந்த அனுபவம் மிக்கவனாக இருந்தவன் விஜயின் நண்பன் அசோக். அவனுடைய உதவியை கொண்டு எப்படியாவது எல்லா கடைகளிலும் இவனுடைய பாடல்களை சந்தைப்படுத்திவிட வேண்டும் என எண்ணினான். நண்பன் அசோக்கும் இவனுடைய முயற்சியை ஆதரிக்கும் வகையில் இசை குறுந்தகடுகள் விற்பனை துறையில் வல்லவராக திகழ்ந்த விஜி என்பவரிடம் அழைத்து சென்றான். அசோக் விஜயிடம், இவன் என் நெருங்கிய நண்பன், நீங்க மனசு வச்சா எல்லா கடைகளிலும் இவனுடைய குறுந்தகடுகளை கொண்டு சேர்க்கணும் என்றான். அவர் விஜயை ஏற இறங்க பார்த்துவிட்டு, யாரை கேட்டு இப்படியெல்லாம் பணம் போட்டு வெளியிடுறீங்க என்றார். ஏன் சார் என்றபடி பம்மினான். யோ, இங்க சினிமா பாட்டுக்கு மட்டும்தான் என் மார்க்கெட்டு, ஏதோ அத்தி பூத்த மாதிரி 1-2 இசை வடிவம் தான் ஜெயிச்சிருக்கு, அதை மனசுல வச்சுட்டு உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்துடுறீங்க, உன்னோட குறுந்தகடெல்லாம் எடுத்துட்டு போய் கடைக்காரன்ட்ட கொடுத்தா அவனே டிஸ்பிளேல வைக்க மாட்டாயா, ஏன் சார் இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க, இடத்தை அடைக்குதுன்னு சொல்வான் என்றார். எதுக்காக இதை வெளியிட்டிருக்க என்றார். சார், நான் பெரிய இசையமைப்பாளரா ஆகணும், அதோட முயற்சி தான் இந்த இசை வடிவம் என்றான். போயா போ, போய் வேலை ஏதாவது இருந்தா பாரு என்று விரட்டி விட்டார். அவன் அவருடைய அலுவலகத்தை விட்டு வெளியேறும் போது, யோ, நான் சொல்றது வேணா உனக்கு வலிக்கலாம், ஆனா இதுதான் இன்றைய சந்தை நிலவரம், நீ நாளைக்கு பிரபலமான ஆள் ஆயிட்டேன்னா உன்னை தேடி எல்லாரும் வருவான், அப்ப நானும் வருவேன் என்றார். இதை கேட்ட விஜய் தன் நண்பன் அசோக்குடன் விரக்தியாக வெளியேறினான். இப்ப என்னடா பண்றது என்று அசோக்கிடம் கேட்டான். விடு கழுத, அவன் பண்ணலன்னா என்ன, நாமளே எனக்கு தெரிஞ்ச எல்லா கடைகள்லையும் இதை அனுப்புவோம் என்றான். எல்லா கடைகளுக்கும் ஒரு போஸ்டர் வச்சு கடைக்கு முன்னாடி ஒட்ட சொல்வோம், சென்னையில் இருக்கிற எல்லா பிரபல கடைகள்லையும் நாமளே நேரா போய் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி உன்னோட குறுந்தகடை முன்னாடி எடுத்து வைக்க சொல்லுவோம் என்றான். அதன் முயற்சியாக எல்லா கடைகளிலும் இவனுடைய குறுந்தகடு இடம்பெற்றது. ஆனால் விஜி சொல்லி வைத்தாற் போலவே ஒரு கடைகளில் கூட ஒரு குறுந்தகடு கூட விற்பனை ஆகவில்லை. சில கடைகளில் அது மாதக்கணக்காக விற்பனை ஆகாததால் குறுந்தகடுகளை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். இதே போல குறுந்தகடுகளை கொடுத்திருந்த ஒவ்வொரு கடைகளிலிருந்தும் அழைப்பு வந்து குறுந்தகடுகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினர். பாடல்களை உருவாக்க கடன் பெற்றிருந்த 1.5 லட்சம் ரூபாயில் 1 ரூபாய் கூட திரும்ப கிடைக்காத வகையில் விஜய் உருவாக்கிய இசை வடிவம் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தியது. என்னடா அசோக், கடைக்கு போனா ஒண்ணு கூட விற்கல என்றான் விஜய். நீ பிரபலமா இருந்ததா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதன் மூலமா சில பேர் வாங்கி இருப்பாங்க. நான் பிரபலமா இல்ல, என்ன விடு, ஆனா நம்ம பாடல்களை பாடியவங்க எல்லாம் ஓரளவுக்கு பிரபலம் தானே, அவர்களுக்காகவாது அதை வாங்கியிருக்கலாமே, இதுக்கெல்லாம் தூண்டு போகாதடா விஜய். இன்னைக்கு திரையில பிரபலமா ஜொலிக்கிறவங்க எல்லாருக்கும் உடனே வெற்றி கிடைக்கல, பல பேர் பல முறை தோற்று பல அவமான அசிங்கத்தை எல்லாம் தாங்கிட்டு தான் திரைத்துறையில ஜொலிச்சிருக்காங்க. இதை பாடமா எடுத்துட்டு அடுத்த முறை இதே தவறு நடக்காம பார்த்துக்கோ. நான் சிலரோட தொடர்பு தரேன், அவங்க எல்லாம் பெரிய பணக்காரர்கள், அவர்களோட பசங்களுக்கு போய் வீட்டில் தனியா வகுப்பு எடுத்து இதுக்கு வாங்கின கடனை அடைக்கிற வழியை பாரு என்றான். இதனால் விஜயின் வீட்டிலும் எப்போதும் போல அவனுக்கு எந்தவித மரியாதையும் உயர்வையும் இப்பாடல் வெளியீடு ஏற்படுத்தவில்லை. வீட்டில் நாய் ஒன்றிற்கு சோறு வைப்பது போல வீட்டின் மேஜையில் சோறும் மற்ற வெஞ்சனமும் வைக்கப்பட்டிருந்தது. என்னைக்கு நாம ஜெயிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த வீட்டில் நமக்கு மரியாதை, அது வரைக்கும் வீட்டில் நாம ஒரு ஜந்து என்றபடி தட்டில் போட்டு சோறு உண்டான். குறுந்தகடு விற்காததை நினைத்து ஒரே அழுகையாக வந்தது. சில மாதங்கள் கடந்தன. விஜயின் தம்பி படித்த அதே பள்ளியில் தம்பியின் நண்பன் ராகவ் தனது தம்பியை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தான். இவர்கள் புதிய வீட்டிற்கு குடியேறி சில மாதங்கள் ஆகியிருந்ததால் வீடு விசாலமாக இருந்தது. வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. விஜயை கண்ட தம்பியின் நண்பன் ராகவ், எப்படி இருக்கீங்க, கேள்விப்பட்டேன், பெரிய முயற்சி என்றான். நன்றி என்று விஜய் கூறியதற்கு, உங்க அறை எங்க மேலையா என்றதற்கு, ஆமா வேணா வந்து பாரு என்றான். உங்க தம்பிகிட்ட பேசிட்டு போகும்போது மேல உங்க அறைக்கு வந்து பார்த்துட்டு போறேன் என்றான். சற்று நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. உள்ளே வரலாமா என்றான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன முயற்சி என்றான். எதுவும் இல்ல, இசை பள்ளிகள்ல தான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை என்றான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராகவ், உங்களுக்கு தெரியாதா, நான் திரைத்துறை சம்பந்தமா படிச்சு முடிச்சுட்டேன், இப்பதான் ஒரு ஆவணப்படம் கூட எடுத்து முடிச்சேன் என்றான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நீங்க இசையமைத்த பாடல்களை குறும்பட பாடல்களா எடுத்துடலாம், அது இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்புறாங்க என்றான். அதன் மூலமா கூட உங்க பாடல்கள் பிரபலம் ஆகலாம் என்றதற்கு,
அதை தயாரிப்பதற்கு யாராவது தயாரிப்பாளர்கள் உனக்கு தெரியுமா என்று விஜய் கேட்டான். அதுக்கெல்லாம் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது கஷ்டம், நாமளே தான் தயாரிக்கிற மாதிரி வரும். ஐயோ, அப்படின்னா என்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்லை. உங்கள் அப்பாவோட வியாபாரத்தை தான் உங்கள் தம்பி பார்த்துக்கிறான். உங்கள் அப்பா வியாபாரம் தான் கொடி கட்டி பறக்குது. அவருக்கு இதெல்லாம் ஒரு காசா? ஏன் உங்களுக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாரா என்றான். ஐயோ, அதெல்லாம் ₹1 தரமாட்டார், முயற்சி பண்ணுங்க என்றபடி ராகவ் உங்கள் பாடல் குறுந்தகடு கிடைக்குமா என்றபடி விஜயிடம் குறுந்தகடை வாங்கி கொண்டு கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேன் என்றான். பாடலை கேட்டுவிட்டு 1 வாரம் கழித்து வீட்டிற்கு விஜயை பார்க்க வந்த அவன் பாடல் கேட்டேன், ஐயோ அற்புதம் என்று புலகாங்கித மழையை பொழிந்தான். இது மட்டும் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தா சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நீங்க பெரிய பிரபலமாகி இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த பாடலை எல்லா இசை தொலைக்காட்சிகள்லையும் கொண்டு வந்துடலாம் என்றான். இல்லப்பா, என்கிட்ட பணம் எல்லாம் இல்லை, அப்புறம் பார்க்கலாம் என்று நழுவிக்கொண்டான். இவன் சென்ற பிறகு இவன் பணிபுரியும் இசை பள்ளியில் இருந்து விஜயை பார்ப்பதற்காக செல்வம் வந்திருந்தார். என்ன செல்வம் இந்த பக்கம் என்றதற்கு, சும்மா பார்க்கலாமேன்னு தான் வந்தேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் நடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் நீங்க கூட சொல்லிட்டு இருப்பீங்களே எப்படியாவது திரைத்துறையில இசையமைப்பாளராக வரணும்னு. அதான் எனக்கு இயக்குனர் வேல்ஸ் ரொம்ப பழக்கம். இப்போ அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் நீங்க வெளியிட்ட குறுந்தகடுகளை எடுத்துட்டு வாங்க, உங்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றான். இயக்குனர் வேல்ஸ் என்பவரின் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி படுதோல்வி அடைந்து வந்த வேகத்திலேயே திரையரங்கை விட்டு வெளியேறியதை விஜய் அறிந்தான். செல்வம் கூறியவுடன் அவன் மனதிற்குள் இப்பதான் அந்த திரைப்படம் வெளியாகி ஊத்தி மூடிக்கிச்சு. அதுல வேற அந்த நெட்டையான வில்லனில் இருந்து ஹீரோவாக மாறியவரின் உறவினர் கதாநாயகனாக நடிப்பதாக கேள்விப்பட்டான். அதில் சுபா மற்றும் பிரபலமாக இருந்த கௌசா கதாநாயகிகளாக நடித்திருந்தனர். சரி, காசா பணமா போய்தான் பாப்பமே என்று இயக்குனர் வேல்ஸை சந்திப்பதற்காக கிளம்பினான். விருகம்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டின் மேல் தளத்தில் மொட்டை மாடியில் ஒரு சிறிய அறையில் இயக்குனர் வேல்ஸ் தங்கியிருந்தார். உள்ளே சென்றதும் செல்வம் விஜயை அறிமுகப்படுத்தினான். இவர் நம்ம நண்பர், இசையமைப்பாளராக ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இருக்கையில் அமர்ந்தபடி சற்று கருமையான நிறத்தில் குட்டையான உருவ அமைப்பை கொண்டவராக வேல்ஸ் அமர்ந்திருந்தார். லேசாக புன்னகைத்தபடி உட்காருங்க என்றார். விஜயிடம் அடுத்த படத்துக்கு பேசிட்டு இருக்கேன், அதுல கூட இசையமைப்பாளரை புதுசா போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்றார். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.